வெல்கம் டு லைஃப் ஷவர் சேனல்ஸ். இப்போ பார்க்க போகிறது பாட் ஆஃப் ரைஸ் டியூப் தான் பார்க்க போகிறோம். பாட் ஆஃப் ரைஸ் டியூப்பில் வந்து நான் எடுத்துங்கிறது வந்து 16 ஃப்ரெஞ்ச் கோச்சி வந்து நான் எடுத்திருக்கேன். அது வந்து எதுக்கு என்ன கலர்னால் அதுதான் கொஞ்சம் வியூஸ் வந்து வியூ பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியூவை பெருசாக தெரியறதுனால எடுத்துகிட்ருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பாட்ஸ் இருக்குது, பாட்ஸை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3 பாட்ஸ் வந்து இருக்கும். 3 பாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன லைன்ஸ் இருக்குது எல்லாம் இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ரைஸ் டியூப்ஸை வந்து நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ ரைஸ் டியூப்பை ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நான் காட்டுறதான் வந்து என்னென்னா டிப்புன்னு சொல்லுவாங்க. டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஹோல்ஸ் வந்து இருக்கும். ரெண்டாவது வந்து பாடி, அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து இதுவும் பாடியை தான் மெஷர் பண்ணோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா பேஸுன்னு சொல்லுவாங்க. இந்த பேஸில் வந்து என்னென்னா ட்ரைனேஜ் 4 ஃபீட் லாக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அது எதுக்குன்னா ஃபீட் கொடுத்ததுக்கப்புறம் லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அதில் 2 லாக் இருக்கும். பிக் லாக் ஒன்று இருக்கும், ஸ்மால் லாக் ஒன்று இருக்கும். ஃபீட் கொடுத்ததுக்கப்புறமே நம்ம வந்து 2 லாக்குமே வந்து க்ளோஸ் பண்ணணும். அப்படி பண்ணலை அப்படின்னா ஃபீடு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஸ்டொமக்கிலேருந்து வெளியே வர ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிப்பு வந்து எக்ஸ்பிளைன் போகிறேன். டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரஞ்சு கலர் ஹெண்டு ஒன்று கொடுத்துருப்பான். ரெண்டாவது வந்து 4 ஐஸ் வந்து கொடுத்துருப்பான். இந்த 4 ஐஸ் எதுக்கு யூஸ் பண்ணால் ஃபீடு கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டொமக்கில் வந்து டெலிவர் பண்ணுறதுக்காக வந்து அந்த ஓப்பனிங் வந்து 4 கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து என்னென்னா பாடிஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆரஞ்சு கலர் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பான். அந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து என்னென்னா நமக்கு வந்து காஜை வந்து மெஷரிங் பண்ணுறதுக்காகவும் அதே மாதிரி கலர் கோடிங்காகவும் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 சென்டிமீட்டர், 60 சென்டிமீட்டர்ஸு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 70 சென்டிமீட்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இது கூட வந்து ஒரு ஒயிட் லைன் கோட் மாதிரி கொடுத்துருப்பான். அது வந்து என்னென்னா ரேடியோ ஃப்ளக்குன்னு சொல்லுவாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்ரே எடுக்கும்போது அந்த ரைஸ் டியூப் வந்து இருக்கிறத வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த டியூபிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் அண்டு கிங்